ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது கேம்ப் ரோட் ஜங்ஷன். இந்த கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருந்து 10 மினிட்ஸ்ல பெருங்குளத்தூர் ரீச் பண்ண அளவுல இந்த ஏரியால ஒரு மெகா ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் என்ன, அதோட கரண்ட் ஒர்க் ஸ்டேட்டஸ் என்ன, அது எவ்வளவு நாள்ல மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க வரோம். இந்த கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல ஜஸ்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ராஜகீழ்பாக்கம், அதை தொடர்ந்து மப்பேடு, அந்த வழியா பெருங்குளத்தூரை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பைபாஸ் ஒர்க் போயிட்டு இருக்குது. அந்த பைபாஸோட கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். அதுதான் ஈஸ்டர்ன் பைபாஸ். வாங்க அதுல என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் பார்த்துட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ப் ரோட்ல இருந்து நம்ம போகும்போது இந்த சைடில் பெரிய மலம் தோண்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எதுக்காகனா மெட்ரோ வாட்டருக்காக. நம்ம வியூவர் ஒருத்தர் இந்த மெட்ரோ வாட்டரோட அப்டேட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக இந்த மெட்ரோ வாட்டர் அப்டேட்டையும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மெட்ரோ வாட்டர் லைனுக்கான அப்டேட் இந்த ரூட்ல நம்ம போற வழியில உள்ளதை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சும் வேணும்னா கீழே மெட்ரோ வாட்டர் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல பிங்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அதை ஃபுல்லாயுமே கவர் பண்ணி காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ இந்த கேம்ப் ரோடு பக்கத்துல இருந்து அந்த குறுகலான ஜங்ஷனை கிராஸ் பண்ணி நம்ம ஈஸ்டர்ன் பைபாஸ்க்குள்ள என்டர் ஆக போறோம். இந்த ராஜகீழ் பக்கத்துல இப்போ ஸ்லைட்டா இதுல ரைட்ல டர்ன் ஆகும். இந்த ரைட்ல டர்ன் ஆகிற இடத்துல தான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் தொடங்குது. இங்க இருந்து இது வந்து சேலையூர், அப்புறம் மப்பேடு, அப்புறம் மகரந்தன், அது வழியா நெடுங்குன்றம் வழியா டிராவல் பண்ணி பெருங்குளத்தூரை போய் ரீச் பண்ண போது இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே நம்ம டிராவல் பண்ண போறோம். இதுல ஒவ்வொரு இடத்துலையுமே என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்குது, அப்புறம் இந்த பைபாஸ்லாம் எப்படி இருக்குது, சேஃப்டி வைஸ் எந்த எந்த அளவுல இருக்குது அப்படி எல்லாத்தையுமே இந்த இந்த வீடியோல டீட்டெயிலாக கவர் பண்ண போறோம். வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போவோம். இந்த ரோட்ல நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணும்போது ஒரு பிரம்மாண்டமான இந்த சாலையில நம்மளால பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா, இது 2 சைடுமே 3 லேன். ஸோ நல்லா ஸ்பேஷியஸா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் ரோடும் இருக்கும். அதுபோல இந்த ஏரியால இப்போ தான் ஆக்சுவலா இங்க எல்லாமே டெவலப்மெண்ட் அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரும்போது இந்த ரோடே சும்மா எம்ப்டியா தான் கிடக்கும். அந்த அளவுல இருந்தது. பட் இப்போ வந்து இது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க பாரத் யூனிவர்சிட்டி அது எல்லாமே இருக்குது. வாங்க போக போக அது எல்லாமே பார்த்துட்டு போலாம். அப்படியே நம்ம இந்த மெட்ரோ வாட்டரோட அப்டேட்டும் சைட்ல கவர் பண்ணிருவோம். இந்த ரோட்டோட ரைட் சைட்ல அந்த மெட்ரோ வாட்டருக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. வாங்க அதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பாரத் யூனிவர்சிட்டி அது பக்கத்துல வந்துட்டோம். இதுல வந்து அப்படியே டர்ன் எடுத்து அந்த அந்த சைடு அந்த பக்கமா போயிட்டு அதை கொஞ்சம் க்ளோஸரா கவர் பண்ணுவோம். இந்த ஒர்க் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னைக்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி மக்கள் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே கிரவுண்ட் வாட்டரால கம்ப்ளீட்டா எல்லா மக்களோட தேவையும் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால சென்னை சுற்றி இருக்கிற ரிசர்வாயர்ஸ்ல இருந்தும் சென்னைக்கு குடிநீர் கொண்டு வராங்க. அதுவும் சென்னை மக்களோட தேவையை பூர்த்தி செய்ய முடியல அப்படிங்கிறதுனால ஏற்கனவே சென்னை சுற்றி 3 டீசாலினேஷன் பிளான்ட் ஏற்கனவே லைவ்ல இருக்குது. இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டாலையும் சென்னை மக்களோட குடிநீரை பூர்த்தி செய்ய முடியல அப்படிங்கிறதுனால பேரூர் பக்கத்தில் இன்னொரு டீசாலினேஷன் பிளான்ட்டு கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சவுத் ஏஷியாவிலே ரொம்ப பெரிய டீசாலினேஷன் பிளான்ட்டு. இங்கே ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லிட்டர் தண்ணியை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அந்த தண்ணியை சிறுசேரி, அது வந்து மாம்பாக்கம், அப்புறம் புதுப்பாக்கம், அதை தொடர்ந்து இங்கே மாடம்பாக்கம், சேலையூர், தாம்பரம், பல்லாவரம் அந்த இடத்துக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த பைப்லைன் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த சேலையூரில் அந்த ஏர்ஃபோர்ஸ் ரோடு ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் தோண்டி இது வரைக்குமே ஆல்மோஸ்ட் பைப்பு பதிச்சுட்டாங்க. இதை தாண்டி இதில் வந்து மேபி இந்த வாட்டர் ஸ்டேஷன் மாதிரி, அதாவது பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால இதில் வேலை போயிட்டு இருக்குது. பட் இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பைப்பெல்லாம் பதிச்சு அந்த பள்ளத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சில இடத்துல ரோடு போர்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஈஸ்டர்ன் பைபாஸில் பாரத் யூனிவர்சிட்டியை தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஈஸ்டர்ன் பைபாஸில் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து லெஃப்ட் சைடில் போனால் மாடம்பாக்கம் நோக்கி போக முடியும். இந்த ஈஸ்டர்ன் பைபாஸில் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஜங்ஷன் வருது. அது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சிக்னலும் கிடையாது. நிறைய பேர் அங்கங்கே ராங் ரூட்டில் வருவாங்க. ஸோ கொஞ்சம் கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுவாங்க. ஸோ அதனால் இந்த ரூட்ல நம்மளால அந்த நார்மலா பைபாஸ்ல போற மாதிரி அந்த அளவு ஃபாஸ்டா போக முடியாது. இதுவும் சிட்டிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறதுனால மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ அதனால இந்த ஜங்ஷன் பக்கத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போக வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த திருவஞ்சேரி பக்கத்துல வந்துட்டோம்.
இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப கிராமமா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பைபாஸ் வந்தோனே இங்க டெவலப்மெண்ட்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்குது. இப்போ அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து சேலையூர நோக்கி போயிட்டுருக்கிறோம். ஜஸ்ட் மெட்ரோ வாட்டர் அந்த பைப் லைனோட ஒர்க் அப்டேட்டையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த ரூட்ல ஃபுல்லாமே இந்த சர்வீஸ் லைன்ல தான் இந்த மெட்ரோ வாட்டர் இருக்கக்கூடிய அந்த லைன் பதிச்சிருக்காங்க. ஸோ அதனால இங்க ஃபுல்லாமே ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல இந்த இன்டர்லாக் கான்கிரீட் கல் அது பதிக்கிற வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல அது ஆல்மோஸ்ட் பதிச்சுட்டாங்க. இன்னும் அதாவது பதிக்கிறதுக்கு இங்க வேலைகளும் போயிட்டு இருக்குது. சில இடத்துல முடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுபோக இந்த கற்களுமே தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. வேலை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. அடுத்த ஒரு சில மாசங்கள்ல இந்த சர்வீஸ் ரோடு எல்லாமே இந்த லொகேஷன்ல கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரோட்ல தொடர்ந்து போகும்போது, இந்த லெஃப்ட் சைட்ல பெரிய பெரிய பைப்லாம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது தொடர்ந்து போகும்போது, இதுல வந்து ஒரு லெஃப்ட், ரைட் பிரியும். ஆக்சுவலா இது ஒரு 4 வே ஜங்ஷன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும் இந்த பைபாஸ்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையும் இந்த பைபாஸ் இதுவரைக்கும் தான் இருந்தது. பட் இப்போ வந்து இத ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுல லெஃப்ட்ல போனோம்னா நம்மளுக்கு கோவிலஞ்சேரி போலாம். இதுக்கு முன்னாடி வந்து இதுல ரைட்ல கட் பண்ணி, இதுல ஒரு சின்ன ரோடு போகும். கிராமத்து ரோடு மாரி போகும். அந்த ரோடு வழியா தான் நம்ம அந்த சைடு இந்த பைபாஸோட இன்னும் 2 கனெக்ட் பண்ற மாரி இருந்தது. இதுக்கு நேரா உள்ள இந்த ஒர்க்லாம் இன்கம்ப்ளீட்டா இருந்தது. இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ரோடுமே செம பிரம்மாண்டமா போட்டுருக்காங்க. பட் இந்த ஜங்ஷன கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணணும். அதாவது மெட்ரோ வாட்டர் ஒர்க் வந்து நம்மளுக்கு அதுவரைக்கும் தான் வரும். அதுலேருந்து அது லெஃப்ட்ல டர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் கோவிலஞ்சேரி, பொன்மார் அந்த ரூட் வழியா ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ அது வேணும்னா நம்ம செப்பரேட்டா கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூட்ல தொடர்ந்து இந்த பைபாஸோட அப்டேட் மட்டும் பார்க்கலாம். இந்த ஈஸ்டர்ன் பைபாஸோட வரலாறு பார்த்தோம்னா, இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இது வந்து இப்போ போட்ட திட்டம்லாம் இல்லங்க. இது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த போட்ட திட்டம் தான். அதாவது சிஎம்டிஏ அப்படின்னு ஒண்ணு. அதாவது சென்னைய டெவலப் பண்றதுக்காக 1975ல ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதுதான் வந்து சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான்லே இந்த திட்டம் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜங்ஷனை ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம லெஃப்ட் சைடில் போனோம்னா வெங்கம்பாக்கம் முடியும். ரைட் சைடில் போனோம்னா நம்ம ஈஸ்டர்ன் பைபாஸ்லேயே இன்னொரு சைடு அங்கே இன்னொரு ஜங்ஷன் பார்த்துருப்போம்ல, அந்த ஜங்ஷனில் ஜாயின் பண்ண முடியும். இதை திறந்து போனோம்னா நம்ம பெருங்குளத்தூர் போகலாம். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வரலாம். கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். இந்த சிஎம்டிஏ வந்து 1975ல தொடங்குனாங்க அப்படின்ட்டு. இது தொடங்கி 4 வருஷத்துல அந்த சென்னையை டெவலப் பண்றதுக்காக ஒரு பிளான் கொண்டு வராங்க. அந்த மாஸ்டர் பிளான்ல இந்த ஈஸ்டர்ன் பைபாஸும் இருந்தது. இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் எதுக்காகன்னா, இப்ப சென்னையில இருந்து தென் தமிழ்நாட்ட நோக்கி போறவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி ரோட கனெக்ட் பண்ணி தான் போ வேண்டியிருக்குது. அப்படிங்கிறதுனால அங்க மிகப்பெரிய டிராஃபிக் வருது அப்படிங்கிறதுக்காக, அத ஸ்கிப் பண்றதுக்காக வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் பிளான் கொண்டு வராங்க. பட் அது வந்து அப்போதைக்கு பேப்பர் வடிவமா தான் இருந்தது. அ நிஜமா மாறல. அது தொடர்ந்து வர ஆட்சியாளர்கள் தான் இத வந்து கொஞ்சம் நிஜ வடிவமா கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி மத்த எந்த கவர்மெண்ட்டுமே அவ்வளவா பேசவே இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப 2004ல இந்த ப்ராஜெக்ட்ட திரும்பியும் ப்ரொபோஸ் பண்றாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் இதுக்காக ஒரு அமௌண்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க. இதனால ஜிஎஸ்டி ரோட்லயும் தாம்பரம் டூ வேளச்சேரி போற ரோட்லயும் டிராஃபிக் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான ஸ்டார்ட் பண்றாங்க. இத தொடங்கும்போது இந்த நிலம் கையப்படுத்துறதுக்கு பல சிக்கல்கள் இருந்தது. இந்த ஏரியால இருந்த நில உரிமையாளர்கள் வந்து நிலத்த குடுக்க மறுத்ததுனால இந்த ப்ராஜெக்ட் இன்னும் டிலே ஆகுது.
கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் 2012ல இதோட வேலைகள திரும்ப தொடங்குறாங்க. ஸோ அது தொடங்கி நம்மளுக்கு அந்த ராஜகில் பக்கத்துல இருந்து சேலையூர், அந்த பாரத் யூனிவர்சிட்டிய தாண்டி திருவலஞ்சேரி வரைக்கும் அந்த ரோடு போட்டிருந்தாங்க. பட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்துல போட்டிருந்தாங்க. நடுவுலலாம் நெறைய இடத்துல அந்த லேண்ட் பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்தது. இந்த எக்ஸாக்ட்டா இத தாண்டி போகும்போது இங்கலாம் வந்து பைபாஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே போட்டிருந்தாங்க. பட் மத்த ஏரியாலலாம் போடாம இருந்தாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது, இந்த பைபாஸ்ல இந்த லொகேஷன்ல போட்டிருந்தாங்க. பட் இந்த பைபாஸ்க்கு முன்னாடி, பின்னாடி பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான வயல்கள் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா வயல்களையுமே இங்க வயல்லயே பார்க்க முடியாது. அந்த அளவு மாறிருச்சு. ஃபுல்லாமே ரியல் எஸ்டேட்டால அம் எல்லாமே மாறிருச்சு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, 3 லேன். அது மட்டும் இல்லாம சைட்ல வந்து நெறைய மரங்களும் நட்டுருக்காங்க. ஏன்னா, இது வந்து முன்னாடி ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருந்தது. அந்த மரங்கள அழிச்சதுனால, இப்போ இதுல நெறைய மரங்களும் நட்டுருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் அந்த எஸ்எஸ்என் நகர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பில்டிங் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கட்டிட்டாங்க. இந்த ப்ரொபோசல் இருந்ததுனால ஃபர்ஸ்ட்டு இந்த ஏரியால வந்த பில்டிங்கே இதுதான். இந்த பில்டிங்க தாண்டுனோன நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நெறைய வயக்காடுகள் பார்க்க முடியும். பட் இப்போ இருக்கா அப்படிங்கிறது தெரியல. நான் அந்த ரூட்ல ஜஸ்ட் இந்த பைபாஸ்லயே டிராவல் பண்ணி போனதுனால உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்க முடியல. பட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது, இந்த பில்டிங்க தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே நெறைய வயக்காடுகள் இருக்கிறத பார்க்க முடியும். இத தாண்டி அந்த சைடுல ஒரு மிகப்பெரிய ஏரியும் இருக்குது. அந்த ஏரி தான் இந்த கொளப்பாக்கம், எஸ்.எஸ். நகர், நெடுங்குன்றம் ஏரியாவுக்கு வாட்டர் சப்ளை பண்ற மெயின் சோர்ஸே தான். அது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல அந்த மழைநீர் வடிகிறதுக்காக மிகப்பெரிய ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஏன்னா நான் அது கெட்டும்போதே வந்து பார்த்துருக்கேன். உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரத்துக்கு கட்டியிருப்பாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடும் ரொம்ப பெரிய பள்ளமா இருக்கும். இப்ப நம்ம வந்து நெடுங்குன்றம் பக்கத்துல வந்துட்டோம். இதுல லெஃப்ட்ல போனோம்னா நம்மளால வண்டலூர், கொளப்பாக்கம் அந்த ஏரியாவுக்கு போக முடியும். இப்போ ஸ்ட்ரைட்டா போனோம்னா பெருங்குளத்தூர் போக முடியும். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இங்க உள்ள அ இந்த கடைகள் எல்லாம் இடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு 2 லேன் டபுள் ரோடா தான் இருந்தது. இத வந்து இப்போ 6 லேனா மாத்தி சைட்ல சர்வீஸ் ரோடுக்கும் இடம் குடுத்துருக்காங்க. அந்த அளவு மாத்திருக்கிறதுனால, இங்க எக்கச்சக்கமான கடைகள், வீடுகள் எல்லாத்தையுமே இடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரோடே சும்மா செம பிரம்மாண்டமா ரெடி ஆயிருக்குது. அப்படி தொடர்ந்து போகும்போது, இந்த லெஃப்ட் சைட்ல மிகப்பெரிய காடுகள பார்க்க முடியும். இது வந்து வண்டலூர்ல இருக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இன்னும் இந்த ரோடு போடுறதுக்கான அனுமதி கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுனால, இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் இதுவரைக்கும் போட்டிருக்காங்க. இதே தொடர்ந்து பார்த்தோம்னா, இதுல வந்து ஒரு சிங்கிள் ரோடு தான். டபுள் லேன். 2 சைடுமே வாகனங்கள் போற மாரி இருக்கும். அ இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா, இதுலயும் நெறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஈக்குவலான இடம் வந்து செங்கல்பட்டு பக்கம் குடுத்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் அந்த லேண்ட் அப்ரூவல் வாங்குறதுல இன்னும் சில பல குழப்படிகள், அப்புறம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால, இந்த வேலைகள் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்குது. இந்த 650 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இது வந்து சிங்கிள் ரோடா தான் போகுது. இந்த ரோட்ல நம்ம தொடர்ந்து போகும்போது நெறைய மான்கள பார்க்க முடியும். நான் எப்பப்போலாம் இந்த ரோட்ல டிராவல் பண்றேனோ, அப்பப்போலாம் மான் பார்த்துருக்கேன். இந்த டைமும் போகும்போது மான் பார்த்தேன். வாங்க உங்களுக்கும் அத காட்டுறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஏரியால சில நரிகளும் இருக்கிறதா சொன்னாங்க. பட் நான் இதுவரைக்கும் நரிகள பார்த்ததில்ல. பட் இதுல வந்து நெறைய டைம் இந்த நாய் வந்து மான்கள கடிச்சு போட்டுறதா, அந்த மாரி சம்பவங்கள்லாம் இங்க அப்பப்போ நடக்கும். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் பெருங்குளத்தூர் பக்கத்துல வந்துட்டோம். இதுல நம்ம 2 மானா ஸ்பாட் பண்ணோம். ஸோ அந்த மான்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இது ஆல்மோஸ்ட் நான் நெறைய டைம் இங்க வரும்போது இங்க மான்கள பார்த்துருக்கேன். இது என்ன பண்ணாங்கன்னா, மனுஷங்கள் சாப்பிட்டுட்டு அந்த போடுற சாப்பாடு வேஸ்ட்டெல்லாம் அதுல போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அதோட சாப்பாடோட அந்த டேஸ்ட் புடிச்சதுனால இந்த மான்கள் வந்து எப்பவுமே அதுல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது நான் இங்க ஒரு 2, 3 டைம் கிராஸ் பண்ணி போயிருக்கேன். அப்போ எல்லா டைமுமே இதுல மான பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இத கிராஸ் பண்ணி போகும்போது, இந்த ரோடு ஒர்க் எதுவுமே முடியாம இருந்தது. இங்க ஃபுல்லாமே வெறும் ஜல்லி மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல 3 லேன், அப்புறம் ரைட் சைட்லயும் 3 லேன் போட்டிருக்காங்க. இதுல ஸ்ட்ரைட்டா போனா வந்து இந்த பெருங்குளத்தூர்ல இருக்க அந்த பிரிட்ஜ்ல நம்மளால ஏற முடியும். அப்படியே நம்ம லெஃப்ட்ல போனோம்னா, ஃப்ரீ லெஃப்ட் தான். டைரக்ட்டா ஸ்ரீராம் கேட்வே அத கிராஸ் பண்ணி, அ வண்டலூர் அப்படியே செங்கல்பட்டு அந்த டைரக்ஷன்ல போக முடியும். இதுவே ரைட்ல போணும்னா, நம்ம அந்த பிரிட்ஜ் ஏறி அதில ஒரு யூ டர்ன் இருக்கும். அந்த யூ டர்ன் எடுத்து நம்ம டுவர்ட்ஸ் தாம்பரம் நோக்கி போக முடியும். இப்போ வந்து ஜஸ்ட் பிரிட்ஜ்ல என்டர் ஆயிருக்கிறேன். பிரிட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, இங்க ரோடு போட்டிருக்காங்க. அங்க முன்ன தள்ளி ரோடு போடுற வேலைகள் போயிட்டு இருந்தது. இன்னும் வேலைகள் போயிட்டு தான் இருக்குது. பட் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல இத ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. ஏன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா வொர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அ
பெருங்குளத்தூர் பிரிட்ஜில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆர்ம்டு பிரிட்ஜ் மட்டும் தான், அதாவது இந்த ஒரு ஆர்ம் டைரக்ஷன் மட்டும் தான் ஓப்பன் பண்ணாம இருக்குது. இதுவுமே அடுத்த ஒரு சில மாசங்கள்ல ஓப்பன் பண்றதுக்கான நெறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பிரிட்ஜ்லேருந்து கீழ இறங்கி, அந்த சைடு சர்வீஸ் ரோடு, அதாவது டைரக்ட்டா செங்கல்பட்டு, அந்த வண்டலூர் அந்த டைரக்ஷன்ல கனெக்ட் பண்ண போற அந்த ரோட போய் பார்க்க போறோம். ஸோ இங்க ஃபுல்லாவுமே கம்ப்ளீட்டா ரெடியா இருக்குது. அந்த சைடு அந்த ட்ரைனேஜுமே கம்ப்ளீட்டா ரெடியா இருக்குது. இத தாண்டி அதுல சர்வீஸ் ரோடு போறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுக்குரிய எந்த ஒரு வேலைகளுமே அங்க போன மாரி தெரியல. அப்புறம் பிரிட்ஜ்ல வந்து சில இதுல பெயிண்ட் அடிக்கிற வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. இப்போதைக்கு இந்த பிரிட்ஜுக்கு அடியிலே அப்படியே ஸ்ட்ரைட்டா ஜிஎஸ்டி ரோட்ல கனெக்ட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல இப்படி லெஃப்ட்ல நம்ம போனோம்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த ஸ்ரீராம் கேட்வே பக்கத்துல தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இதுல போற வழியில லெஃப்ட் சைட்ல அந்த ட்ரைனேஜுக்கான வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு 80%க்கு மேல முடிஞ்சிருச்சு. பட் இதுல வந்து ரோடு கொஞ்சம் தூரம் தான் போட்டிருந்தாங்க. அத தாண்டி ஃபுல்லாவுமே இன்னும் மணலா தான் இருக்குது. அந்த வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ அது முடிஞ்சது பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவுமே மணல் ரோடா தான் இருக்குது. இது மேல ஜல்லி எல்லாம் போட்டுட்டு, அதுக்கு மேல தார் ரோடு போடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இங்க வந்து இந்த ட்ரைனேஜ் ஒர்க்கு இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு தான். இன்னொரு 1 மந்த்துக்குள்ள இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயி, இந்த கம்ப்ளீட் ரோடுமே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இதுல வந்து வாகனங்கள் எதுவுமே போக முடியாது. இது பைக் மட்டும் தான். பைக்கு, நடந்து போறவங்க மட்டும் தான் இதுல போக முடியும். ஸோ அதுவுமே ரோடு கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. ஜஸ்ட் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டலாம். இங்க என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ரோட்ல டிராவல் பண்ணி காட்டுனேன். ஸோ இதுல ஜஸ்ட் நம்ம ரைட் எடுத்தோம்னா, ஜிஎஸ்டி ரோட்ல கனெக்ட் பண்ற மாரி ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து போகும்போது, இந்த ஸ்ரீராம் கேட் முன்னாடி ட்ரைனேஜ் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் அதுல சைட்ல கொஞ்சம் ரோடு போட வேண்டியது இருக்குது. அந்த வேலைகள்லாம் இன்னும் பெண்டிங்ல இருக்குது. இப்போ நம்ம இந்த பிரிட்ஜோட மேல போயிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து லெஃப்ட் சைட்ல போனோம்னா, அந்த ஓல்டு பெருங்குளத்தூர் அங்க போக முடியும். இதுல ஜஸ்ட் இது வந்து நம்மளுக்கு தாம்பரத்துல இருக்கிற அதே மாரி பிரிட்ஜ் தான். பட் இது வந்து ஓவல் ஷேப்ல இருக்கும். இந்த ரவுண்டு வந்து இமிடியேட்டா இருக்குது. அது சர்க்குலர் ஷேப் தான். பட் ஓவல் ஷேப்ல கொஞ்சம் நீளமா இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் அப்படியே ஒரு டர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் இப்போ செங்கல்பட்டு நோக்கி அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். அந்த டைரக்ஷன்ல போகும்போது லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு இந்த ஆர்ம்டு பிரிட்ஜ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த ஆர்ம்டு பிரிட்ஜ் இன்னும் ஓப்பன் ஆகல. பட் அதுல வேலைகள் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் இந்த ரோடு போடுறதுக்காக அங்க தாரெல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கீழ உள்ள அந்த சிமெண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அடுத்த ஒரு சில நாட்கள்ல இதில வந்து ரோடு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2, 3 வீக்ஸ் மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ள இது ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. இந்த ஆம்டு பிரிட்ஜ்ல நான் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு ஃபீல் பண்றேன்னா, இப்ப நெடுங்குளத்துல இருந்து வர வண்டிகள் வந்து தாம்பரம் போணும்னா, இந்த பிரிட்ஜ்ல மேல வந்து இதுல ஸ்லைட்டா ரைட் டர்ன் பண்ணி, அந்த யூ டர்ன் எடுத்து நம்ம டுவர்ட்ஸ் தாம்பரம் நோக்கி போகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தாம்பரத்துல இருந்து வர வண்டிகள் வேகமா வருது. இந்த பிரிட்ஜ்ல இருந்து அடுத்த 20லேருந்து 30 மீட்டருக்குள்ள நம்ம ஒரு யூ டர்ன் வரும். அந்த டர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் தாம்பரம் நோக்கி போகணும். பார்த்தீங்கன்னா, இதுல டர்ன் பண்றதுக்கு நம்மளுக்கு டைமிங்கே இல்ல. இங்கருந்து வர வண்டிகள் வேகமா வரதுனால, இதுல டர்ன் பண்றது ரொம்ப ரிஸ்க்கா எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால விபத்துகள் நடக்க இதுல நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்டின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்டிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ நம்ம இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி கீழ இறங்கி போகும்போது, அங்க ஓல்டு ஜிஎஸ்டி ரோடுக்காக போறதுக்காக ஒரு ரோடும் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதையும் உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த பிரிட்ஜ விட்டு நம்ம இறங்கிட்டோம். இப்ப இறங்குன உடனே இந்த லெஃப்ட் சைட்ல முன்னாடி ரோடு இல்லாம இருந்தது. இப்போ ஓல்டு ஜிஎஸ்டி ரோட கனெக்ட் பண்றதுக்காக இதுல ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அதையும் கவர் பண்ணா சொல்லுங்க. ஃபியூச்சர்ல நான் அத கவர் பண்ணி போடுறேன். இந்த வீடியோல நம்ம இதுவரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இத மாரி பல தகவல்கள தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது தாம்பரத்துல போயிட்டு இருக்கிற அந்த 400 எம்எல்டிஏ அந்த டீசாலினேஷன் ஒர்க்குக்காக போயிட்டு இருக்கிற ஒர்க்கையும் ஜஸ்ட் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இத மாரி பயனுள்ள தகவல்கள பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை.